வெல்கம் டு ஏஜே கேட் கேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜூம். இப்போ நம்ம ஜூமுக்கு வந்து இசட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸ்பேஸ் கொடுத்தோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஜூமோட என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு கீழே வந்து ஷோ ஆஃப் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்குது, ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். ஜூமில் வந்து ஃபஸ்ட்டு ஆல், இதுக்கு வந்து ஜூம் ஆல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாக விசிபிள் ஆகும். இல்லை எனக்கு வந்து கரெக்டாக அந்த நான் வரைஞ்ச இடம் மட்டும் எனக்கு இதாகணும்னா இசட் கொடுத்து என்ட்ரு கொடுத்து கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஜூம் எக்ஸ்டெண்ட், அதாவது நான் வரைஞ்ச இடம் மட்டும் எனக்கு கவர் ஆகி ஃபுல்லாக இது வரும். இது இல்லாமல் ஜூம் கொடுத்து ஆப்ஜெக்ட் கொடுத்து எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் மட்டும், அதாவது இந்த ஃப்ரேம் இருக்குது, இப்போ அந்த ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகும். இந்தமாரி ஜூம் வந்து ப்ரீவியஸாக நான் என்ன பார்த்தேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இது நான் என்ன பண்ணியிருந்தேன் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருந்தால அந்த எக்ஸ்டெண்டுக்கு போயிடும். ஜூம் பண்ணி டைனமிக்னு ஒன்று இருக்குது. டைனமிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா இது பண்ணலாம். இதுக்கு நம்ம இன்னொரு இதுவும் பண்ணலாம். ஜூம் கொடுத்து ஜஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணி விட்டேன்னா கூட எங்கேருந்து எங்கே எனக்கு வேணும், திரும்பவும் அதே ஜூம் ரிப்பீட் பண்ணுறேன், நான் ட்ராக் பண்ணி இது பண்ணோம். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ்லாம் எனக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் பண்ணுறது. இது வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணியும் மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணியும் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா மவுஸ்லேயே வந்து மிடில் பட்டனை டபுள் டைம் டேப் பண்ணோன்னா அது கரெக்டாக ஜூம் எக்ஸ்டெண்ட் அதுவும் ஒர்க் ஆகும்.